Hi everyone. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய கான்செப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர், அதாவது கான்சென்ட்ரிக் கெப்பாசிட்டர். அதை பத்தின கான்செப்ட் தான் இப்போ நம்ம டீட்டெயில்டா பேச போறோம். குறிப்பா இந்த ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருந்தோம், அதாவது சாலிட் ஹாலோ கண்டக்டர்ல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ். நம்ம ஏர்த்தினுடைய கெப்பாசிட்டன்ஸை பேசியிருந்தோம். 1 ஃபாரட் இருக்கும்போது அதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் 1 ஃபாரடா இருந்தது. அதனுடைய சைஸ் ரேடியஸ் ஆஃப் ஆப்ஜெக்டை நம்ம பேசியிருந்தோம், கிட்டத்தட்ட 9 × 10⁹ மீட்டருக்கு இருக்கும் அப்படின்னு. இப்போ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்சென்ட்ரிக், இந்த மாதிரி ஒரு 2 சர்க்கிள், ஸோ இந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர். ஒன்று இதோடைய ரேடியஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பி அப்படின்னு சொல்றோம், இதோடைய ரேடியஸ் என்ன சொல்றோம் ஏ அப்படின்னு சொல்றோம். 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள். அப்போ இங்க வந்து பார்த்தோன்னா எனக்கு இது பாசிட்டிவ் சார்ஜஸா இருக்கும்போது, ரைட், இது பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது உள்ள இருக்குது பாருங்க, அதை நம்ம நெகட்டிவ் சார்ஜஸ்ன்னு சொல்றோம். நம்ம எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சது தான் நெகட்டிவ் சார்ஜஸ். அப்போ இந்த மாதிரி ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள், ஒரு ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர்ல என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுது. ரொம்ப அழகான ஒரு விஷயம். நம்ம பேரலல் பிளேட் கெப்பாசிட்டன்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? சி அப்படின்றத Q/V அப்படின்னு எடுத்திருப்போம். அந்த இடத்துல Q உடைய வேல்யூவை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பீங்க, V உடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த V ED அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த இடத்துல E ε0 நம்ம ஒரு டேர்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். காஸ் லாவை பயன்படுத்தி σ/2ε0. இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஒரு சார்ஜ், ஸோ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை நம்ம பயன்படுத்தியிருப்போம். σA அப்படின்றத சார்ஜை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். ஃபைனலாக நம்ம ε0A/d அப்படின்னு நம்ம முடிச்சிருப்போம். அதே மெத்தட் இங்கே நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த மாதிரி எனக்கு வந்து கான்சென்ட்ரிக் 2 சர்க்கிள் இருக்கு, ஒன்று குட்டி, அதை விட இன்னொன்று பெருசு, 2 ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர். இப்போ இந்த ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 2 பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆப்வியஸ்லி. அப்போ எனக்கு இதுக்கு இடையில எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது, இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது அப்படின்னு. இந்த 2 பிளேட்டுக்கு இடையில தான். பிகாஸ் கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் இட் ஸ்டோர்ஸ் சார்ஜஸ், அது மட்டும் இல்லாமல் இட் ஸ்டோர்ஸ் எனர்ஜியும் தான். அதை நம்ம பார்த்துட்டோம்ல 1/2 அப்படியெல்லாம். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது என்னுடைய நான் சூஸ் பண்ணக்கூடிய அந்த சர்ஃபேஸ் இந்த ஏ, இந்த உள்ள இருக்கிற அந்த ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர் இருக்குல்ல, அதை விட என்னுடைய ரேடியஸ் கம்மியாக இருக்கும்போது, அதாவது when my radius is less than A அப்படின்னா இங்கே உள்ள என்ன சொல்றாங்க, எனக்கு அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டே கிடையாது. ஸோ அப்போ எனக்கு அங்கே கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவே இல்லை, ஏன்னா அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை. அதே மாதிரி when your radius is greater than B, greater than B னா இதுதான் B, இதோட வெளியில், அப்போ வெளியிலையும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை, ரைட். அப்போ இந்த 2 கேஸ்லையுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு 0. எங்க இருக்குதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பிளேட்டுக்கு நடுவில் இருக்கு. அது எப்படி இருக்கு பாருங்க, இது கான்சென்ட்ரிக் இல்லையா, ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர். அப்போ இதில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரேடியலி இன்வர்ட், ரைட், ரேடியலி இன்வர்ட், ரேடியல் எலக்ட்ரிக் ஃபீல்டா எனக்கு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேடியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு பாருங்க சர்க்கிள்ல. அப்போ ரேடியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதை நம்ம மூவிங் காயில் கேல்வனோமீட்டரில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை பேசியிருப்போம். இங்கே ரேடியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுக்கு இடையில இருக்கு, என்னுடைய ரேடியஸ், ரைட், என்னுடைய ரேடியஸ் எப்படி இருக்கு பாருங்க, இந்த ஏக்கு கிரேட்டரா இருக்கு, என்னுடைய பிக்கு லெஸ்ஸரா இருக்கு. நல்லா கவனிங்க இந்த கண்டிஷன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த 2 பிளேட்டுக்கு இடையில மட்டும்தான் இருக்கு. இட் கேன் பி எனி பாயிண்ட். அப்போ அந்த இடத்துல என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய C is nothing but Q/V.
அப்போ V எனக்கு வேணுமே. V நம்ம ரொம்ப அழகா ரிலேட் பண்ணி கண்டுபிடிச்சிருப்போம். V ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் E dr அப்படின்னு. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் இருக்கிற ஃபேண்டாஸ்டிக் ரிலேஷன் இது. இதை நம்ம பொட்டன்ஷியல் கிரேடியன் அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருப்போம். ஈவன் அதை நம்ம பொட்டன்ஷியோமீட்டர்லயே பார்ப்போம். அப்போ இது எனக்கு இருக்கு மைனஸ் ஆஃப் EdR. ஈன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு, டிஆர் அப்படின்றது அந்த டிஸ்டன்ஸ், அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் டாட். அப்போ காஸ் தீட்டா தான். இப்போ இந்த இடத்துல நீங்க தெளிவா பார்த்தீங்க அப்படின்னா we can easily say என்னுடைய டிஸ்டன்ஸ் எங்க இருக்கு பாருங்க, நல்ல பாரு, ஃப்ரம் A to B தான் என்னுடைய டிஸ்டன்ஸ் போகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு பாரு, இது ரெண்டுத்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னவா இருக்க முடியும்? cos 180 degree. Cos 180 degree is minus 1. Minus into minus become plus. அப்போ E dr. இதை நம்ம வந்து பொட்டன்ஷியல்லே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அப்போ அந்த E நம்ம எப்படி சொல்லலாம்? K Q. இதை நம்ம கேபிட்டல் Qன்னு எடுத்துக்கலாம் பை R ஸ்கொயர். R ஸ்கொயர் மேலே போகும்போது இன்வர்ஸாக மாறிடும். அது அப்படியே அந்த பொட்டன்ஷியல் நீங்கள் கண்டுபிடிச்ச அதே தான். அப்போ என்னுடைய டிஸ்டன்ஸ் எங்கேருந்து? ஏலேருந்து பிக்கு போகுது. ஏலேருந்து பிக்கு போகுது. அப்போ இது ஏலேருந்து பிக்கு போகுது. இன்டகிரேட் பண்ணுறேன். இப்போ இன்டகிரேட் இப்போ தான் பண்ண போகிறேன், ரைட்? இன்டகிரேட் பண்ணுறேன். அப்போ இன்டகிரேட் பண்ணும்போது இந்த கே கியூ இது என்ன ஆகிடுது? ஆர் டு த பவர் -1 பை -1ன்னு இருக்கும். கரெக்டாக? இன்டகிரேட் பண்ணிட்ட பிறகு இது அப்பர் அண்ட் தென் லோவர் லிமிட். இதை நான் அப்படியே எழுதுறேன் பாருங்க. அப்பர் லிமிட் எனக்கு இந்த KQ, இந்த -1/r கீழே வரும்போது +1/rன்னு மாறிடும். +1/rன்னு மாறிடும். கரெக்டா? அப்போ இங்கே இருக்கிற அந்த மைனஸ் அப்படியே வச்சிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் B, திஸ் இஸ் A. நான் என்ன சொல்ல போகிறேன்? என்னுடைய அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட் அப்படின்னு சொல்லும்போது நல்லா பாருங்க. K Q upper limit 1 by minus B minus of minus இது. இதில் என்ன டவுட் இருக்கா? வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல போகிறேன்? என்னுடைய V is nothing but K Q. இது எப்படி எழுதலாம்? A minus Bன்னு சொல்லலாமா? A minus B ரொம்ப சிம்பிளாக இருக்கும்ல. ஸோ A minus B. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா I can write V equal to KQ என்ன வரும்? B minus A divided by AB. இதுதான் என்னுடைய V ஆ இருக்கு. அப்போ நம்ம என்ன சொன்னோம்? என்னுடைய C is nothing but Q upon V. இப்போ நான் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன இருக்கு? எனக்கு இந்த Q இருக்கு, இந்த Vக்கு பதிலாக KQ, அது என்னது? B minus A AB. இந்த Qவும் இந்த Qவும் போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இது K கீழே இருக்கு. அப்போ 1/4πε0 இன்னும் கீழே வரும். அது அப்படியே தலைகீழ இருக்கிறதுனால 4πε0 AB upon B minus A. இதுதான் என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ் ஃபார் வாட்? ஃபார் spherical capacitor. Spherical capacitor. புரியுதா? ஒரு ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டருக்கு இருக்கக்கூடிய வேல்யூ வந்து இதுதான். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா this is not solid. நம்ம எர்த் ப்ரீவியஸாக பார்த்தது எர்த் மாதிரி இருக்கிறது இல்லை, ஹாலோ. இது வந்து பார்த்தோன்னா கான்சென்ட்ரிக், 2 சர்க்கிள் மாதிரி வித் டிஃப்ரெண்ட் ரேடியஸ். அப்போ அதுக்கு இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த 2 கேப்புக்கு இடையில இருக்கு. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ தான் இந்த 4πε0 AB upon B minus A. ஸோ எப்படி பண்ணியிருக்கோன்றது இந்த இடத்துல தெளிவாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பொறுமையாக பாருங்க. டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.